ஐநா நிலையான வளர்ச்சி இலக்குகள் புதுமை திறன் விருது 2025 இந்திய நிறுவனமான விக்டஸ் டயிங்ஸ் உலக அளவில் முதல் 10 இடங்களில் இடம் பிடித்து அசத்தியுள்ளது. ஐநா நிலையான வளர்ச்சி இலக்குகள் புதுமை திறன் விருது 2025 வரலாற்று சிறப்புமிக்க மேக்சிமிலினியம் முனிச் ஜெர்மன் பாராளுமன்றத்தின் ஐக்கிய நாடுகள் தொழில்துறை வளர்ச்சி அமைப்பு மற்றும் ஜெர்மனி பொருளாதார சபையினால் நடைபெற்றது. இதில் தமிழ்நாட்டின் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த விக்டஸ் டயிங்ஸ் நிறுவனம் உலக அளவில் முதல் 10 இடங்களில் இடம் பிடித்து அசத்தியுள்ளது. அதற்கான சான்றிதழை விக்டஸ் டயிங்ஸ் நிர்வாக இயக்குனர் மோகன் சங்கர் பெற்றுக்கொண்டார். இதில் யுனிடோ இயக்குனர் டாக்டர் ஜெட் முல்லர், ஜெர்மன் அரசின் டாக்டர் சில்கே லானெட், டோகோ முன்னாள் பிரதமர் விக்டோபர் டோமெக்கோ டோக்பே ஆகியோர் சிறப்புரை நிகழ்த்தினர். 35 நாடுகளில் இருந்து 280க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பங்கேற்ற இந்த போட்டியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த நிறுவனம் இடம் பிடித்தது வரலாற்று சிறப்பு மிக்கது. 87% கார்பன் உமிழ்வை குறைத்துள்ள இந்நிறுவனம் 2035க்குள் நெட் ஜீரோ இலக்கை அடைய உள்ளதாக தெரிவித்தனர்.